மெலோடி ஜோதிடர் சொல்வார் முன்னல் வரவு நாளும். தைரியமும் திறமையும் கொண்ட மேசராசி நேயர்களே, உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 26/5/2026 அன்று 4ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மிகச்சிறப்பு. தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, வீடு வாசல் முன்னேற்றம் இதையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். 4ஆம் இடம் என்பது மிகச் சிறப்பான அம்சம். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் உங்களுடைய ராசிக்கு அசௌகரியங்கள் நீங்கி சௌரியங்கள் ஏற்படுகின்ற காலம். 8ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் விருத்தியாகும். சில நேரம் உங்களுக்கு சில கஷ்டங்கள் வெளியிலிருந்து வந்தாலும் அதை சிறப்பாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் மேன்மை அடைகிறது, தொழிலில் சில முன்னேற்றங்கள் அடைவது, தொழில் சார்ந்த நிறுவனங்களில் நீங்கள் பங்குதாரர்களாக சேர்வது இதெல்லாமே உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விரயம் உங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும், விரய செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். இறைவனை சுமக்கும் நந்தி உங்கள் மனபாரமாக இருப்பதால் கிட்டத்தட்ட நீங்கள் அடுத்தவருடைய மனபாரத்தையே சுமந்து கொண்டு இருப்பீர்கள். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பெற்ற ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு மிகவும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக அந்த ஸ்தானம் விளங்குகிறது. 7ஆம் பார்வை பார்ப்பதால் உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுவரை மனமாகாதவர்களுக்கு மனவாழ்வதும், மன வாழ்க்கை சிறப்பாக அமைவதும், மன வாழ்க்கையில் சில பிரிவு இருந்தால் கூட தற்பொழுது சேர்ந்து கொள்வதும் இதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதேபோல் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் பகைபெற்று இருப்பேன் தற்பொழுது ஏதாவது ஒரு வகையிலே சமரசம் செய்து உங்களோடு சமரசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. 9ஆம் இடத்துக்கு செல்வதால் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் என்பது தந்தை வழி உறவுகளிலே சில பகைமை தேர்தல், தந்தைக்கு சில தொழில் முன்னேற்றங்கள், தந்தையின் ஆயுள் விருத்தி, தந்தைக்கு ஒரு உடன்பாடான தொழில் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய லாபஸ்தானம், தொழில் முன்னேற்றம், வீடு முன்னேற்றம், மனை முன்னேற்றம், வெளிநாடு செல்லுதல், தொழிலில் மிகச்சிறப்பாக அமைதல், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் மிக்க புதனுக்கு சொந்தக்காரர்களான மிதுனராசி அன்பர்களே, தங்களுக்கு 26/5/2026 அன்று மிகவும் உன்னதமான இடம், சிறப்பான இடம், புகழ்விறக்கூடிய இடம், செல்வச் சிறப்பு சிறக்கக்கூடிய இடம். 2ஆம் இடத்திற்கு இந்த குரு பகவான் உச்சமாகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக ஒரு உயர்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மிக எளிமையாக இருக்கக்கூடியவர்கள், யாரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர்கள். ஏன்னா புதனுக்கு சொந்தக்காரர்கள் என்பவர்கள் மிகவும் இனிமையாக பேசுவார்கள், எவரிடத்திலும் அன்பு காட்டுவார்கள், எவரிடத்திலும் பகைமை காட்ட மாட்டார்கள், பகைவரையும் தன்வசம் பயப்படுத்தக்கூடிய கொள்கை உடையவர்கள். அவர்களுக்கு இந்த 2ஆம் இடமான குரு பகவான் செல்வது மிகச்சிறப்பு. 6இல் பார்ப்பதால் தன்னுடைய ரோகம் எதிரிகள் வீழ்த்தப்படுவர், எதிரிகளுக்கு உண்டான செயல்கள் மழுங்கடிக்கப்படும். கோர்ட் வியாஜியம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மிக சிறப்பான காலம் இது. 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய உடல்நிலை மிகச் சீரடையும், மிக நன்றாக இருக்கும், மிக உயர்நிலையில் அடையும். இதற்கு முன்னால் வயதானவர்கள் சில வைத்திய சம்மந்தப்பட்டிருந்தாலும் மாற்று மருந்துகளால் நிச்சயமாக குணமடைவீர்கள். அதற்கான முயற்சி மட்டும் எடுத்தால் போதும், நிச்சயமாக நீங்கள் வளம் பெறுவீர்கள். உங்களுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய தொழில் மேம்படும், உங்களுடைய தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும், உயர் பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவை உங்களுடைய எண்ணியபடி எண்ணத்திற்கு ஏற்றாற் போல நடக்கும். சேவை மனப்பான்மை கொண்ட கடகராசி நேயர்களே,
இதுவரை உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 26/5/2026 அன்று தங்களுடைய சொந்த வீடான உச்ச வீட்டிற்கு செல்கிறது. மிக சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுடைய சொந்த வீட்டிற்கே வருவதால் உங்களுடைய அதிகாரமிக்க பதவி இருந்தாலும் நீங்கள் அடுத்தவர்களை அனுசரித்து செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். எதிலுமே நிதானமாக உங்களுடைய வேலையை செய்வார்கள். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் புது மனத்தம்பதிகளுக்கு, இதுவரை புத்திரபாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணமாகாத ஆண் பெண்ணுக்கு சில முயற்சிகள் செய்யும், கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வாய்ப்புண்டு. 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தகப்பனாலும் முன்னேற்றம். பாக்கியாதிபதியை பார்ப்பதால் சில அதிசாரா முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் சில முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். பதவி மாற்றத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். குரு வக்கரம் பெறும் பொழுது உங்களுக்கு சில நேரங்கள் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. உங்களுடைய தொழிலும் சில நிதானங்கள் தேவை. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் 26/5/2026 அன்று ராசிக்கு 12ஆம் இடத்தில் வருவது நல்ல காலம் என சொல்ல இயலாது. அதனுடைய பார்வையும் சரியான பார்வையாக விழவில்லை. எனவே நீங்கள் உங்களுடைய தொழிலில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். குடும்ப பிரச்சனையில் மிக சாமர்த்தியமாக கையாளுங்கள். தேவையில்லாத சில வீண் வழக்குகள் வம்புகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள். ஒரு இடத்தில் சண்டை நடந்தால் நீங்கள் ஒதுங்கி கூட சென்று விடுங்கள், அதுதான் நல்லது. ஏனால் நம்மளோட குரு பார்வை என்பது 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை கெடுப்பது, 6ஆம் இடம் என்பது ரணம் ருணம் ரோகத்தை கொடுப்பது, 8ஆம் இடம் என்பது தன்னுடைய உடல்நிலையை கெடுப்பது. எனவே தன்னுடைய உடலுக்கு இதற்கு முன்பு சில தவறுகள் இருந்தால் கூட அதை நீங்கள் திருத்தி கொண்டு தன்னுடைய உடம்பை நீங்கள் நல்லபடியாக கவனித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மருத்துவ செலவை கொண்டு வந்து விட்டுவிடும். நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் நீங்கள், ஏன்னால் உங்களுக்கு எல்லா தைரியமும் உண்டு, மன தைரியம் உண்டு. ரோட்டிலே சென்றால் 4 பேர் உங்களை கையெடுத்து கும்பிடுவார்கள். இல்லை நீங்கள் கூப்பிட வேண்டியதில்லை, அவர்களே கூப்பிட்டு உங்களுக்கு கையெடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை மட்டும் பாருங்கள், உங்களுடைய தொழிலை மட்டும் பாருங்கள். 10ல் இருந்த குரு பகவான் பதவி பரிவோகம் என்ற நிலையில் இருந்த நீங்கள் தற்பொழுது 26/5/2026 அன்று ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருப்பது மிகச்சிறப்பு. இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் சில சிரமத்தை அனுபவித்திருப்பீர்கள். நிச்சயமாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுடைய பதவியிலேயோ, குடும்பத்திலேயோ, விவசாயத்திலேயோ, பணப்பிரச்சனையிலேயோ, தொழிலையோ இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நேரங்களில் பூர்வ உண்ணியத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். ஏழை பார்ப்பதால் நண்பர்கள், உறவினர்கள்லாம் இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில சிறப்பான அம்சங்கள் நடைவதற்கு உண்டு. மேலும் நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் புதனுக்கு சொந்தக்காரர்கள், கணிதத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள், எழுத்துக்கு சொந்தக்காரர்கள், அறிவுக்கு சொந்தக்காரர்கள். எனவே 11ஆம் இடத்தில் குரு போவதால் நீங்கள் அதிலும் குறிப்பாக வக்கீல் தொழில் பார்ப்பவரெல்லாம் இதில் மேம்பட்டு வரக்கூடிய சில வாய்ப்புகள் உண்டு. ஏன்னால் அந்த குரு என்பது வக்கீல் தொழிலை குறிக்கக்கூடிய தொழில். அந்த தொழிலில் இருப்பவர்கள், இந்த கன்னிராசிக்காரர்கள் மிகச் சிறப்பான உயர்நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒழுக்கம், உண்மைக்கு கட்டுப்பட்ட சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்களே, இதுநாள் வரை உங்களுக்கு ராசிக்கு மிகச்சிறப்பான இடம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது 10ஆம் இடத்திற்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல. 10ஆம் இடத்தில் பதவி பரிவோகம் என்ற வார்த்தை கூட, பழமொழி கூட உண்டு. ஆனால் எல்லோருக்கும் அது நடக்காது. அவரோட தசாபுத்திகளுக்கு தகுந்தவாறு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு தொழிலில் சில எச்சரிக்கைகள் வேண்டும். தொழில் பார்ட்னர்களாக இருந்தார்கள், அவர்களுடன் உங்களுடைய கணக்கு வழக்குகள் மிக சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். குடும்ப விவகாரங்களில் மிக கவனத்துடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனால் சில விவகாரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10ல் இருக்கும் பொழுது சில நேரங்களில் சில தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும்.
நீங்கள் அதெல்லாம் கவனமாக இருங்கள். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற நோக்கத்தோடு நிச்சயமாக நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாயின் உடம்பு சில நேரங்கள் கெட்டுப்போய் இருந்தாலும் தற்பொழுது நலமாக இருக்கின்ற வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி 6ஆம் இடத்தை பார்ப்பதால் சில எதிரிகள் உங்களுக்கு வீழ்த்தக்கூடிய தன்மை இருந்தாலும் அதை வெற்றி பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த குரு பகவான் பார்ப்பதனால் உண்டு. 10ல் இருக்கக்கூடிய குரு இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் குரு பகவானுக்கு உடைய கொண்டைக்கடலை, மஞ்சள் துண்டு இதெல்லாம் வைத்து குரு பகவானை வியாழக்கிழமை அன்று குரு ஓரையில் நீங்கள் சென்று வழிபட நிச்சயமாக நிவர்த்தி உண்டாகும். உண்மையும் நேர்மையும் திறமையும் உழைப்புமே நம்பி வாழக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, இதுவரை தங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 26/5/2026 அன்று 9ஆம் வீடான கடகத்தில் குரு உச்சமாகி இருக்கின்றார். மிக சிறப்பான காலம் என சொல்லக்கூடிய இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் சிறப்பாக்கி கொள்ளுங்கள். அதற்குண்டான சில வேலைகளை செய்யுங்கள். ராசிநாதன் என்பது லக்னம் 100% செய்தால் ராசிநாதன் 50% உங்களுக்கு நல்லதை செய்வார். 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஒரு ஜாதகத்தில் 5, 9 சிறப்பு பெற்றாலே வீடு கட்டுவது, குழந்தைகள் பராமரிப்பில் மிக முன்னேற்றமாக இருக்கிறது. குழந்தைகள் படிப்பில் மிக அதிக கவனம் செலுத்திடும் பட்சத்தில் மிக பள்ளியில் கல்லூரியில் முதல் மாணவனாக வருவது, மிக தேர்ச்சி பெற்று இருப்பது, இம்மாதிரி காரியங்கள் நடப்பதற்கெல்லாம் மிகச் சிறப்பான காலமாகும். முன்பு அவர்கள் வீடே கட்டவில்லை என்றால் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே அவர்கள் சிறப்பான ஒரு மனை எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் திருப்பணி வேலைகள் ஏதாவது செய்து கொண்டிருந்தால், அந்த வேலை குறையாக இருந்திருந்தால் தற்பொழுது அந்த பணியிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வார்கள். தனுசு ராசி நேயர்களே, வருகின்ற 26/5/2026 கடகத்தில் உச்சம் பெறுவது உங்களுக்கு ராசிக்கு 8ல் உச்சம் பெறுகின்றார். 8ஆம் இடம் என்பது சில நேரங்களில் சில தவறுகளுக்கும் சில சங்கடங்களுக்கும் சில மன உளைச்சலுக்கும் உண்டாகக்கூடியது. அவர் ராசிநாதனாக இருப்பதால் கொஞ்சம் பாதிப்புகள் குறையலாம். இருந்தால் நீங்கள் ராசிக்கு 8ல் செல்கின்ற குரு பகவான், ஏனால் இதற்கு முன்னாடி 7ல் இருந்தது உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். தற்பொழுது 8க்கு செல்வது என்பது அவ்வளவு சிறப்பல்ல. எனவே நீங்கள் வீண் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும். தேவையில்லாத தொழில் பிரச்சனைகள், பங்கு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இதில் இருந்தால் நீங்கள் விடுபடுவது நல்லது. இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் தேவையற்ற வீணான செயல்களை செய்ய வேண்டாம், மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள். உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய விரைவு செலவை கட்டுப்படுத்தவும், 2ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப உறவுகளிலிருந்து சில நேரங்களில் சில தவறுகள் இல்லை சில சங்கடங்கள் நடந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பதும், 4ஆம் வீட்டை பார்ப்பதால் சுகஸ்தானத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சில கஷ்டங்கள் இருந்தாலும் சரி பண்ண கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பானது அல்ல. மகர ராசிக்கு இதுவரை 6ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் 7ஆம் வீடான கடகத்தில் குரு உச்சமாகின்ற மிகச்சிறப்பான அம்சம். அந்த குரு தங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் ஆரோக்கிய விருத்தி, தொழில் விருத்தி, பண விருத்தி, தாங்கள் விரும்பிய தொழிலை செய்தல், விரும்பிய முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளை செய்தல், இதையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உங்களுடைய சகோதர வர்க்கங்களில் இருந்த பகைமை உணர்ச்சியெல்லாம் நீங்கி மிகச் சிறப்பாக வாழக்கூடிய காலம். மேலும் ஜென்மத்தை பார்ப்பதாலும் 3ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் லாபஸ்தானம் அதிகரிக்கும். புதிய தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்காரனுக்கு ஏனால் இதுவரை 6ஆம் இடத்தில் சில கஷ்டங்களையும் சிரமங்களையும் துன்பங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் தற்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடம் செல்வது மிகச் சிறப்பான காலமாக இருக்கும். என்ன நடக்கிறது என்பதை எதையும் வெளியில் சொல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்தித்து வந்த குரு தற்பொழுது கடகத்தில் 26/5/2026 அன்று உச்சமாக போகின்றார். 6ஆம் இடம் என்பது சில பிரச்சனைகள், சங்கடங்கள்,
தேவையில்லாத வழக்குகள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தாங்கள் இந்த இதெல்லாம் மிகச் சிறப்பாக கையாள வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், உறவினர் விஷயத்தில், பிள்ளைகள் விஷயத்திலெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக செல்லுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்திலே சஞ்சரித்து வந்த குரு உங்களுக்கு மிக நல்லதை செய்திருப்பார். இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஓரளவுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனவரவு பணவரவில் கொஞ்சம் மட்டுப்படுத்துவதும், இது பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலும், அதே போல் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் சில நேரங்களில் தொழிலில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் சங்கடங்கள் கூட சில தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குரு இவ்வளவு செய்தாலும் இருக்கின்ற இடம் சரியான இடம் அல்ல. 6ஆம் இடம் என்பது நல்ல இடம் அல்ல. எனவே நீங்கள் குரு வழிபாடு, சனி வழிபாடு போன்ற வழிபாடுகளை மிகச் சிறப்பாக செய்து வாருங்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு, மற்றவர்களுடைய துணைக்கு, மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நிற்கின்ற மீனராசி நேயர்களே, வருகின்ற 26/5/2026 அன்று இதுவரை ராசிக்கு 4இல் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்பொழுது கடகத்தில் உச்சமாகின்ற மிகச் சிறப்பான காலம். இந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பு. ராசிநாதன் உச்சமாவது என்பது மிகச் சிறப்பான காலம் உங்களுக்கு. எனவே இந்த காலத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வது, உங்களுக்கு இந்த ராசியானது உங்களுடைய ராசியை, ஜென்ம ராசியை மீனத்தை பார்ப்பது மிகச் சிறப்பு. அந்த மீனராசியை பார்ப்பதால் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் நினைத்த காரியத்தை செய்வது, தொழிலில் முன்னேற்றம் அடைவது, உத்தியோகத்தில் விரும்பிய இடத்தில் மாறுதல் பெறுவது போன்ற நல்ல காரியங்கள் நடைபெறும். புதிய மனைகள் வாங்குதல், புதிய வீடுகள் கட்டுதல் போன்ற காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானமான 11ஆம் இடத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. விரும்பிய இடத்திற்கு நீங்கள் மாறி செல்லலாம். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், குடும்ப சிறப்பு உண்டு. மனை, மக்கள், குழந்தைகள் மிகச் சிறப்பாக இருப்பார்கள். 5ஆம் இடம் என்பது குழந்தைகளுடைய வளர்ச்சியை பொறுத்தது. குழந்தைகள் தற்பொழுது உயர் கல்வி பயின்றாலோ, உயர் பரீட்சைக்கு தயாரானாலோ நிச்சயமாக அவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கை உண்டு. எனவே அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த குரு பார்வை என்பது மிக முக்கியம். அந்த குரு பார்வை உங்களுக்கு ராசியை பார்ப்பது மிகச் சிறப்பு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்ப்பது, ஒரு ஜாதகத்தில் 5, 9 சிறப்பு இருந்தாலே கிட்டத்தட்ட அவர்களுக்கு கோடி நன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கோடி நன்மையை நீங்கள் பயன்படுத்துங்கள். புதிய முதலீடுகள் செய்யுங்கள், புதிய பங்குதாரர்கள் சேருங்கள், புதிய விருத்தி செய்யுங்கள். லாபஸ்தானத்துக்கான சில அடிப்படை வசதிகளை தேடிக்கொள்ளுங்கள்.